ஹாய் டு ஆல். ஆடி மாதம் வந்தாவே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது அப்படி தாங்க இருக்கும். சில பேர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நாங்களும் கூழ்லாம் ஊற்றியாச்சு, பொங்கல்லாம் வச்சாச்சு சாமிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது தாங்க ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா முனியப்பன். முனியப்பனுக்கு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். முனியப்பன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிலைலாம் இல்லைங்க, நாங்களே வந்து கல்லாக வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு சாமியாக வந்து செஞ்சு அதை வந்து சாமி கும்பிடுவோம். அதுதாங்க முனியப்பன் சொல்கிறது, எங்களோட குலதெய்வம். பாருங்கள், பொங்கல்லாம் வச்சு அங்காளி பங்காளி எல்லாருமே வந்து சேர்ந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். பொரி, கடல, வரிக்கி, முறுக்கு, அடை, அப்புறம் சக்கரை பொங்கல், சுண்டல், பானகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு எல்லாம் போடுவாங்க. முனியப்பனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். பாருங்கள், தனியாகவும் சிலை இருக்குது இந்த கோவில். ஆனால் வந்து நாங்கள் வந்து வழிபடுறது பார்த்திங்கன்னா கல் வச்சு தாங்க சாமி கும்பிடுவோம். இது முனியப்பன் சிலை தனியாக கோவில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்தோம் நாங்கள். இதுதாங்க என்னோடய ஃபேமிலி. பாருங்கள், பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு முனியப்பன். பார்த்திங்களா? நீங்களும் வந்து குலதெய்வம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சாமி எப்படி கும்பிடுவீங்க, எப்படி தான் கும்பிடுவீங்களான்றதும் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.